சிறிய அறிமுகம். முத்தையா இருக்கிறேன். முத்தையா, வாழ்க வளமுடன். முத்தையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள். ஒரு அருமையான தலைப்பு. அதுவும் பேராசிரியர் பிரவீன்குமார் அவர்கள் நமக்கு புதுசல்ல. இப்பெல்லாம் மாசம் ஒரு சிந்தனை உரை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் அபுதாபியிலிருந்து. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் அனுபவம் அல்ல, மன்றத்துல இணைந்து 30 வருடங்கள் இருந்த ஒரு அனுபவம். 2000 அருள்நிதியாகி 2007 துணை பேராசிரியராகி இப்ப பேராசிரியராக சேவை செய்து கொண்டு வருகிறார். அவர் தூத்துக்குடியில சேவை செய்திருக்கிறார். 2006, 2008 ஷார்ஜா மன்றத்துல சேவை செய்திருக்கிறார். 2008 இருந்து இப்ப வரைக்கும் அபுதாபி மன்றத்துல சேவை செய்து கொண்டு வருகிறார். அவர் பேசிக்கலா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அவர் என்ஜினியரா ஆனதுனால என்னவோ அவருடைய சிந்தனை உரைகள் ரொம்ப லாஜிக்கலா, சிஸ்டமேட்டிக்கா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ரொம்ப ஒரு அந்த சொல்ல வந்த கருத்துக்களை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர். சைக்காலஜில, மனோதத்துவத்துல அதுல ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்ப அதுலயும் எம்எஸ்சி வேற இப்போ படிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சிறிய அறிமுகத்தோடு இந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற அன்போடு அழைக்கிறேன். ஐயா, தொடரலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா அறிமுகத்திற்கு. கேக்குதுங்களா ஐயா? கொஞ்சம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கேக்குதுயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஸ்கிரீன் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாங்களா ஐயா? நீங்க பண்ணிடுறியா இல்லை நான் பண்ணுவேன்? உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்களும் பண்ணலாம். நானே பண்ணிடுறேன். ஓகே ஓகே. வாழ்க. ஏதாவது கிளிச் இருந்தா மட்டும் தேவைப்படும் தான். ஓகே. ப்ரெசன்டேஷன் இப்போ வருதுங்களாங்க ஐயா? ப்ரெசன்டேஷன் வந்துருச்சுயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி இந்த சிந்தனையை தொடங்குவோம். இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும் வணக்கங்கள். இந்த கத்தார் மன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்து ஐயாவிற்கும் மற்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இணைந்திருக்கும் மூத்த பேராசிரியர் அருளானந்தம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்க இருக்கின்றோம். சிறந்த பண்பாடு என்ற ஒரு தலைப்பு. இன்றைய சிந்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு புதிதல்ல, தினசரி நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு சிந்தனை தான். அனைவருக்கும் புரிந்த ஒரு சிந்தனை தான். ஆனாலும் இது எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி கொண்டு நம்மை மறு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கொண்டு எப்பொழுதும் சிந்தனையிலே வைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் கருதினேன். அதனால தான் இன்னைக்கு அதை பகிர்ந்து கொள்ளணும்னு என்று தோணுச்சு. அது மாத்திரமில்லை, நான் பலமுறை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். அதாவது மகரிஷி இடத்துல நான் ஐயா சொன்னது போல 1995 என்னுடைய ஒரு 15வது வயதிலே எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் மகரிஷிகிட்ட. அது இறைவனே நமக்கு கொடுத்த ஏதோ ஒரு முன்வினைகளுடைய பெற்றோர்களுடைய ஒரு 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 பலன் என்று நான் நினைக்கிறேன். ஆனா மகரிஷியிட சேர்ந்த பொழுது எனக்கு அவருடைய அந்த ஆழ்ந்த கருத்துக்கள் அவ்வளவு உடனடியாக புரிப்படல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதில் ஆழ்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. பலமுறை சொல்லியிருக்க மாதிரி சில கருத்துக்களில் நான் வியந்து போயிருக்கிறேன். சில கருத்துக்கள் வந்து என்னை மிக 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 அப்படியே வந்து உற்சாகப்படுத்தி அப்படியே வந்து ஒரு வியப்பிலே ஆழ்த்திய ஒரு அதில் தான் மகரிஷி எனக்கு மேலும் 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 மிக 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 மதிப்பு மிக்க ஒரு குருவாக எனக்கு பரிணமித்து கொண்டே இருந்தார். ஐயாவுடைய இருக்கும் பொழுதே அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றோம். 1997 பிரம்மஞான பயிற்சி எடுத்தோம் ஐயா மூலமாகவே. பின்னர் அருள்நிதியும் மகரிஷி மூலமாகவே கிடைத்தது. எதற்கு சொல்ல வரேன்னா, சில கருத்துக்கள் அப்படியே ஆணித்தரமாகவும் ரொம்ப வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி ஒரு கருத்தை மகரிஷி கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் பல 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 இடங்கள்ல வியந்திருக்கிறேன். அதுல ஒரு சிந்தனை தான் இந்த பண்பாட்டு சிந்தனை.
இந்த பண்பாட்டு சிந்தனைங்கிறதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, இந்த பண்பாடுங்கிற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த பண்பாடுங்கிறதே யாருக்கு தேவை என்று சொன்னா, மனிதனுக்கு தான் தேவை. இந்த இயற்கை, மனிதன் தோன்றுவதற்கு முன்பாக எத்தனையோ ஜீவராசிகள் 5 அறிவு ஜீவராசிகள் வர இறைநிலையில் தொடங்கி, அந்த தன்மாற்றம் அடைந்து, அடைந்து, அடைந்து அறிவிலையும் வளர்ச்சி பெற்று பஞ்சபூதங்கள் தாண்டி அறிவிலே வளர்ச்சி பெற்று ஓரறிவு, ஈரறிவு, ஐந்தறிவு, பின்னர் 6வது அறிவாக பெற்ற மனிதன் வருகின்றான். இப்ப மனித குலம் தோன்றியது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 50,000 வருஷம், இல்ல 1,00,000 வருஷம் தான் சொல்றாங்க. அதற்கு முன்பு வரை விலங்கினங்கள், அதற்கு முன்பாக பறவை, ஊர்வன இப்படி ஒவ்வொரு அறிவாகத்தான் வந்திருக்குது. இப்ப மனித குலம் வரும்பொழுது தான் இந்த பண்பாடு என்ற ஒரு தேவையே ஏற்படுகின்றது. அதுவரையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஜீவராசிகளும், விலங்குகளும் தன்னுடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு தனியாக தேவையில்ல. தன்னுடைய வாழ்க்கையே அது ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இப்பவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மனித குலம் தோன்றிய பிறகு எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நெறி அங்கே தேவைப்படுகின்றது. ஏன்? விலங்கினங்கள் வரையில ஏற்பட்ட பதிவுகள், அதனுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு மனித குலம் வந்த பிறகும் அதே போல செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்கே இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு அது ஏற்புடையதாக இல்லை. அது பல துன்பங்களை விளைவிப்பதாக இருக்கின்றது. விலங்கின செயல்கள் மனிதனிடத்திலே வரும்பொழுது. ஏனென்றால் மனிதன் மிக, மிக, மிக சிந்தனை ஆற்றல் மிக்க ஒரு மனிதனாக இருக்கின்றான். அப்போ முதல்ல தனியாக வாழ்கின்றான். பின்னர் மனிதர்கள் ஒன்று கூடி பல பல பேர் ஆன பிறகு ஒரு சமுதாயமாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு கூட்டு இணைப்பு சமுதாயமாக. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு பண்பாடோட, ஒரு நெறியோட வாழ வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகின்றது. அப்படி பண்பாடோட, நெறியோட வாழவில்லை என்று சொன்னா, அங்க அந்த சமுதாயமே சீர்குலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ சிந்தனையிலே அந்த சமுதாயத்தில பாருங்க, ஒரு ஒரு ஆதி சமுதாயம் உருவாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அங்கே ஒரு சிந்தனையிலே கொஞ்சம் கொஞ்சமா மனிதன் உயரும்போது, அதில சிந்தனையிலே உயர்ந்த அ ஒரு சில அ ஞானிகள் அல்லது ஒரு சிந்தனையிலே உயர்ந்த ஒரு மனிதர்கள் ஒரு நெறியை வகுக்கிறார்கள். ஒரு பண்பாட்டை குடுக்குறாங்க மனிதர்களுக்கு. இப்படித்தான் வாழ வேண்டும். அதை ஒரு வாழ்க்கை நெறியாக ஏற்படுத்தப்பட்டது தான் பண்பாடு. அப்படி ஒவ்வொரு சமுதாயமாக இந்த உலகம் விரிந்து கொண்டே வருகின்றது. பல நாடுகளாகின்றது. மக்கள் பல இடங்கள்ல விரிகின்றார்கள். பல 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 மொழிகள், பல பல இடங்கள், பல பல தேசங்களாக. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பார்த்தீங்களாக, ஒவ்வொரு வகையான பண்பாடு மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்போ பொதுவாக இந்த பண்பாடு என்பதை நாம் எப்படி சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா, இந்த பண்பாடு என்பது ஒரு வாழ்க்கை முறை, வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை நெறி என்று கூட சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பண்பாடு தானாக அங்கு நடக்கக்கூடிய செயல்களை வைத்துக்கொண்டு உருவாகின்றது. இப்போ ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்ற பெரும்பான்மையான மக்களினுடைய ஒருமித்த நடத்தைகளையும், எண்ணங்களையும், இன்னும் பல நம்பிக்கைகளையும், பழக்கவழக்கங்களையும், மொழி, இலக்கியம் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்த பண்பாடு கூறுகள் என்று சொல்லலாம். இப்போ மனிதன் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய பல மனிதர்கள் சேர்ந்தது தான் ஒரு சமுதாயமாக மாறுகின்றது. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்த நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த உலக சமுதாயத்த எடுத்து பாருங்க. அ பல தேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு பழக்கவழக்கங்கள், செயல்பாடுகள், நடத்தைகள் இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அது உணவு முறையில தொடங்கி, உடுத்தும் உடையிலே தொடங்கி, இன்னும் தன்னுடைய கலைகள்ல, செயல்பாட்டுகள்ல, அ எல்லாவற்றிலயும் அத நாம பார்க்க முடியும். அதுல இப்ப எவ்வளவு வேறுபாடுகள் பாருங்க. எத்தனையோ இப்ப உலகம் முழுவதும் மனித சமுதாயம் விரிந்திருக்கின்றது. ஆனா, ஒவ்வொரு சமுதாயத்திலயும் ஒவ்வொரு ஒரு விதமான பழக்கவழக்கங்கள். ஒவ்வொரு ஒரு விதமான ஒரு அ நம்பிக்கைகள், பழக்கவழக்கங்கள் இப்படி எல்லாமே இருக்கின்றது. ஆனா, இப்ப இங்க என்ன தேவைப்படுகின்றதுன்னு சொன்னா, எப்படி அந்த ஆதி சமுதாயத்தில் ஒரு ஞானிகளாக ஒரு ஒரு சிந்தனை மிக்கவர்கள், இந்த பண்பாடு என்பது ஒரு நெறிமுறையை சார்ந்து இப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லது ஒரு நன்மையை தரக்கூடிய அளவுல இந்த பண்பாடு அமைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த அந்த வாழ்க்கை நெறி, அதை ஒட்டிய செயல்களாக மலர்ந்து வந்து கொண்டிருந்து, இன்றைக்கு அப்படியே மாறி மாறி நம்ம பார்க்கிறோம். பல பல விதமான சமுதாய நெறிகளும், சமுதாயத்தில நடக்கக்கூடிய பல விதமான பழக்கம். ஆனா, அதுல துன்பம் இல்லாமல் இருக்கிறதா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு பார்க்கணும். ஏன்னா, அதுதானே நோக்கம். எந்த துன்பமும் இல்லாம மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பது தானே நோக்கம். அப்படி பார்க்கும் பொழுது, ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளும். இந்த பண்பாடு அறம் சார்ந்து இருக்கின்றதா?
அறம் சார்ந்த பண்பாடாக இருக்கின்றதா என்பதுதான். ஏன்னா, அறம் என்பது என்ன என்பது மகரிஷி நமக்கு கொடுத்த ஒரு வழிமுறைப்படி நமக்கு தெரியும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதுதான் இந்த அறம் என்று மகரிஷி நமக்கு வகுத்து குடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒழுக்கம் என்றால் என்பதும் மகரிஷி அதுக்கு விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. தனக்கோ, பிறர்க்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் வந்து ஒழுக்கம். அப்புறம் கடமையாற்றி எல்லோருக்கும், தனக்கும், சமுதாயத்துக்கும் ஐவகை கடமைகள், ஈகை எல்லாமே நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய சமுதாயத்தில எத்தனையோ விதமான சமுதாயம், உலக சமுதாயம் இருந்தாலும், அதுல இந்த அறம் சார்ந்த பண்பாடாக அது இருக்கின்றதா என்றது ஒரு கேள்வி. கேள்வி என்பதை விட கேள்விக்குறிதான் என்றே சொல்லலாம். ஏன்னா, கடைசியில துன்பங்கள் மிஞ்ச, மிஞ்ச, மிஞ்ச இந்த பண்பாடு கேள்விக்குறியாகி போகின்றது. நான் ஏற்கனவே சொன்னது மாரி, மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் அதிகம். விலங்கிலிருந்து அவன் வேறுபட்டு நிற்கின்றான். ஒரு சமுதாயத்தில் நல்ல பண்பாடு, சிறந்த பண்பாடாக, ஒழுக்கம் சார்ந்த பண்பாடாக இருக்கும் வரையில் தான் அந்த சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக, ஒரு உயர்வான சமுதாயமாக இருக்க முடியும். துன்பமற்ற ஒரு சமுதாயமாக இருக்க முடியும். அ இல்லை துன்பங்கள் மிகுது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த பண்பாட்டில் ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். ஏன்னா நான் திரும்பவும் சொன்ன மாரி இந்த ஒரு சிந்தனை மகரிஷி நமக்கு குடுத்தாங்க. நம்ம தினசரி இத சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் இத ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இது மிக 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 ஒரு ரொம்ப ஆழமான ஒரு அ தத்துவங்களை நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. முதல்ல நான் ஏற்கனவே கேட்ட மாரி, அறம் சார்ந்த பண்பாடாக இருக்கின்றதா? என்று எழுப்பி ஒரு கேள்விய பாருங்க. ஒரு சமுதாயத்தில நம்ம எத்தனையோ உதாரணங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு கலைகள் எடுத்துக்கொள்ளுங்க, நம்பிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க, வழிபாடுகள எடுத்துக்கொள்ளுங்க. அறம் சார்ந்து இருக்கிறதா? யாருக்கும் துன்பம் அளிக்காமல் இருக்கின்றதா? அதிகபட்சம் சொல்லணும்னா, இல்லை என்று கூட சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ரொம்ப சாதாரணமான உதாரணம். அதாவது இதுக்கு எப்படி நான் உதாரணம் எடுக்கிறதுன்னே யோசிச்சு பார்த்தா, எல்லாமே உதாரணமா தான் இருக்குது. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது நான் சொல்றேன். ஒரு இன்னைக்கு பண்பாட்டுல பார்க்கும்போது, நம்ம தமிழர் பண்பாட்டுல நம்ம ஒரு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது, தீபாவளி பண்டிகை கொண்டாடுறது இந்தியாவுல முழுவதும் இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு ஒரு நம்பிக்கைகள், கலைகள், வழிபாடுகள், பண்டிகைகள் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் ரொம்ப சாதாரண ஒரு நிலையில ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இத யோசிச்சு பாருங்க. தீபாவளி, பொங்கல்னா முதல்ல என்ன பண்றாங்க மக்கள்? முதல்ல லீவு எப்ப கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்தது என்ன? அவரவர் சொந்த ஊர்ல சென்று அத வந்து எதற்காக வந்தது? ஒரு உழவர்களையும் நம்மளுடைய உழவு திருநாளை போற்றக்கூடிய ஒரு நிலையில அது வந்தது. இயற்கையை போற்றுவதற்காக நமக்கு ஒரு திருநாளாக கொண்டாடப்பட்டது. ஆனா, இப்ப என்ன ஆச்சு? ஒரு லீவு. லீவு போட்டு எப்போ அதுக்கு புக்கிங் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்றதுக்கு பஸ்ஸா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஃபுல். அத விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு மட்டும் விலை கன்னாபின்னான்னு உயர்த்தி வைக்கிறாங்க. ஒரு பஸ் டிக்கெட்லாம் கிடைக்காது, கிடைச்சாலும் இப்போ அங்க என்ன நடக்குது? பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஏமாற்றோ அல்லது வந்து அதிகப்படியான சுரண்டல்கள் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கங்க. இது நான் சும்மா ஒரு எதார்த்தமான ஒரு சாதாரண விஷயத்தை வைத்துக்கொண்டே நான் சொல்றேன். அப்படி உலக பண்பாட்டுல நீங்க ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க எடுத்து பார்த்தா, அதுல யாருக்கும் துன்பம் இல்லாம அது எப்படி இருக்க முடியும்? கட்டணத்தில ஒரு பேருந்துல ஒரு கட்டணம்னா, அது என்ன பொங்கல், தீபாவளினா மட்டும் ஒரு சிறப்பு கட்டணம், உயர்வான கட்டணம். அப்ப மக்களிடத்தில சுரண்டக்கூடிய ஒரு விஷயம் தானே இது. இதை நம்ம எல்லாரும் இல்ல ஒரு அரசோ கூட அனுமதிக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சமுதாயம், பண்பாடு எங்கே போய் கொண்டிருக்கு? இத நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரித்து சொல்லலாம். அது ஒரு மாரி கம்ப்ளைண்ட்டா போயிடும். நம்ம இப்ப சமுதாயத்த குறை சொல்வதற்காக இத சொல்லல. பண்பாட்டிலே எவ்வளவு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது என்று ஒவ்வொரு இடத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் படும் துன்பத்திற்கு ஒரு அளவே இல்லாத அளவுக்கு போய் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது இன்னும் நீங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில எடுத்து பார்த்தீங்கன்னாலும், நாகரிகத்தின் அடிப்படையில எடுத்து பார்த்தீங்கன்னாலும், உடை, ஒழுக்கம் இன்னும் பல பல சமுதாய விஷயங்கள எடுத்து பார்த்தாலும், எவ்வளவு வகையான துன்பங்கள் நடக்கிறது நம்ம கண்கூடா பார்க்க முடியும். அப்போ பண்பாட்டில் எங்கேயோ பல குறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது கண்கூடாக தெரியும். இது ஒன்று. அப்போ அறம் சார்ந்த பண்பாடாக ஒழுக்கம் அங்கே மீறி போய்விட்டது. அதாவது துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதான் சொல்றாங்க இல்லையா? தனக்கோ, பிறர்க்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ துன்பம் கொடுக்கக்கூடாது. ஆனா, இங்கே துன்பம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்போ அது அறம் சார்ந்ததாக இல்லை என்று ஒரு நிகழ்வு, ஒரு விஷயம் வருகிறது. 2வது விஷயம், உலகத்திற்கு பொதுவான ஒரு பண்பாடு இருக்க முடியுமா? இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "இல்லங்க இது எங்களுடைய பண்பாடு. இல்லங்க
அது அந்த சமுதாயத்தினுடைய பண்பாடு, இல்ல இந்த தேசத்தினுடைய, இந்த சமூகத்தினுடைய பண்பாடு. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம் என்று ஒரு சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது, அவர் தனியாக ஒரு சமூகமாக இந்த மனித குலத்தை பார்க்கல. ஞானிகள் எல்லோருக்கும் அப்படிதான். ஒரு தாய் எப்படி தன்னுடைய 2, 3 குழந்தைகளையும் வேறு வேறு குழந்தையாக பார்க்க மாட்டாளோ, அதுபோல தான் மகரிஷி தாய் உள்ளம் போல இந்த ஞானிகளுடைய தாய் உள்ளம் வந்து, இந்த உலகம் முழுவதையும் ஒரே உலக சமுதாயமா தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படிதான் பார்க்க முடியும் அவர்களால. அந்த அன்பும் கருணையும். அது அப்படித்தான் வரும். அப்போ உலக சமுதாய சேவா சங்கங்கும்போதே, அங்க உலகமே ஒரு சமுதாயம்னு சொல்லி மகரிஷி ஒரே குடையின் கீழ தான் பார்க்குறாங்க. அப்ப அவங்க குடுக்கக்கூடிய தத்துவங்களும் எப்படி இருக்கும்னா, உலகத்துக்கே பொதுவான ஒரு தத்துவமாகத்தான் அது அமையும். அப்படி ஒரு உலக பொதுவான ஒரு பண்பாட்டை உருவாக்க முடியுமாங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதை உருவாக்கியவர் யாருன்னா, நம்முடைய வேதாத்திரி மகரிஷி தான். அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு பண்பாட்டை மகரிஷி குடுக்குறாங்க. எப்பன்னா 1999ல ஐந்தொழுக்க பண்பாடு என்று ஒன்றை உருவாக்குறாங்க. இதெல்லாம் இந்த பாக்கியம் நம்ம மகரிஷி கூடயே இருந்த அந்த காலகட்டத்தில, அவர் வாயாலே சொல்லி கேட்கக்கூடிய ஏன்னா அப்பதான் உருவாகுது இந்த தத்துவமே. அவருக்கு அந்த சிந்தனையில உருவாகி, அப்ப வெளிப்பட்டு மகரிஷி கொடுக்க நாங்கலாம் கேட்க ஒரு ஒரு பாக்கியத்தை பெற்றோம். அது மகரிஷியே எழுதியிருக்கிறாங்க ஒரு பாடல்ல. அந்த பாடலையும் நான் இப்ப படிக்கிறேன். எப்படி இந்த தத்துவம் உருவானது அப்படின்னு சொல்றதுக்கு. அனைத்து ஆற்றல், சுத்த வெளி, அனைத்தியக்க ஆற்றல், ஆதி பரம்பொருளை உணர் அறிவு பெற்ற மனிதர். இந்த மனிதர்களாக வந்த பிறகு நமக்கு அந்த ஆதி பரம்பொருள் உணர்வு எல்லோருக்கும் அந்த உணர்வு பெறக்கூடிய தன்மை இருந்தாலும், வினைப்பயனை பலப்பலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து, வினைப்பயனாய் பலப்பலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து, வினைப்பயன்னா என்னது? வேற ஒண்ணும் இல்ல. விலங்கின பதிவுகளால வந்த வந்த அந்த வினைப்பதிவுகளில் ஆழ்ந்து வெறுப்படைந்து, மனம் நொந்து வருந்துவதை நோக்கி. இப்ப மனிதர்கள் ரொம்ப அதுல வந்து வினைப்பதிவுகளை துன்பங்களிலே ஆழ்ந்து ஆழ்ந்து வெறுப்படைந்து, மனம் நொந்து வருந்துவதை மகரிஷி பார்த்து, நினைந்துள்ளம் நைந்துருகி நின்றபோது, அவர் அப்படியே அந்த உள்ளம் உருகி நின்றபோது யார் மகரிஷி 1956லேருந்து அவர் இந்த உலக சமுதாயத்தை தோற்றுவித்தது. எத்தனையோ பாடல்கள் எழுதியிருந்தாலும், எத்தனையோ இறை தத்துவங்களை சொல்லியிருந்தாலும், ஒரு 1999ல இந்த பாடல குடுக்குறாங்க. அத்தனையும் நினைந்து உருகி, "எண்ணுள் நிறை இயற்கை ஐந்தொழுக்க நெறிவாழ்வை தெளிவாய் எனைத் தேர்ந்து, என் உளத்தே இனிது உணர்த்தியது. எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதென்றே உணர்ந்தேன்" என்று ஒரு பாட்ட குடுக்குறாங்கன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த பண்பாடு எவ்வளவு ஒரு சீர்குலைந்த ஒரு நிலையில பார்த்து, பார்த்து மகரிஷி மனமுருகி மக்களுக்கு ஒரு சரியான வழியை காட்ட வேண்டும் என்று தன்னுடைய ஒரு 89, 90வது வயதில குடுக்குறாங்கன்னா, அப்ப எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனையாக இருக்கும் இந்த சிந்தனை என்று நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இதன் மூலமாகவே. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை தான் இந்த ஐந்தொழுக்க பண்பாடு நமக்கு மகரிஷி கொடுத்தது. இப்ப நேரடியாக நம்ம அந்த ஐந்தொழுக்க பண்பாட்டுக்குள்ள போகலாம். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும்ங்கிறாங்க மகரிஷி. இந்த 1999ல குடுக்கும்பொழுது, உலக சமுதாயத்தில எத்தனையோ பண்பாடுகள் மாறி வந்து எந்தெந்த செயல்களும் எந்தெந்த காலத்தோ, இடம் தேவை ஒப்ப இவையற்ற தோன்றியன என்றெல்லாம் மகரிஷி சொல்லும்பொழுது, என்ன சொல்றாங்க? இது வந்து புதியதொரு பண்பாடு வேண்டும். இந்த பண்பாடு வந்து ஒரு புதிய பண்பாடாக இருக்கிறது. உலக மக்களுக்கு தேவையான, உலக மக்களுக்கு ஏற்ற, அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்ற. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? உலகத்திற்கே ஒரு பொதுவான பண்பாடாக இது ரியலி சேலஞ்ச் தாங்க. நீங்க வந்து நம்மகிட்டயே ஒருத்தர் குடுத்து, இந்த உலகத்திற்கே ஏற்ற ஒரு பொதுவான ஒரு பண்பாட குடுங்க, அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியுமான்னா, நிச்சயமா முடியாது. வாய்ப்பே இல்ல. அது இறைநிலை மூலமாக மகரிஷிக்கு உணர்த்தியது வழியாக நமக்கு கிடைத்தது தானே அன்றி, வேறு வேறு இல்லவே இல்லை. அப்படி மகரிஷி என்ன சொல்றாங்க? புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும்ங்கிறாங்க. தேவை. கண்டிப்பா ஒரு புதிய பண்பாடு வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த பண்பாடை புதிய பண்பாடை குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? அதுக்கு ஒரு புரொடெக்ஷன் குடுக்குறாங்க மகரிஷி. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா 4 சுவர்களை எழுப்பி அல்லது 4 காம்பவுண்டை எழுப்பி ஏன்னா மற்ற ஜீவராசிகளோ, இல்ல வேற ஏதாவது ஒரு இதோ வந்து அந்த ஒரு வீட்டையோ, அந்த இதையோ வந்து இடித்து விடக்கூடாது. இல்ல ஒரு அரண்கள் வேண்டும். அப்படி 4 பக்கத்துல எப்படி ஒரு அரண்களை ஏற்படுத்துவோமோ, அதுபோல ஒரு அரண்களை ஏற்படுத்தி இந்த 4 விஷயங்களை சொல்றாங்க. அத முதல்ல புரொடெக்ஷன கிரியேட் பண்றாரு பாருங்க மகரிஷி. போதை, போர், பொய், புகை ஒழித்து
பொறுப்போடு அமல் செய்வோம். அது எப்படி? பொறுப்போடு, வெரி ரெஸ்பான்சிபிலி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த போதை, போர், பொய், புகை இந்த 4ம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதனுடைய சிந்தனையே வந்து குறைக்கக்கூடியது. அந்த சிந்தனைங்கிற அந்த ஒரு உயர்வை, மனிதனுக்கே இருக்கக்கூடிய அந்த உயர்வை, இந்த 4ம் என்ன பண்ணிடும்னு கேட்டீங்கன்னா, திரும்பியும் ஒரு விலங்கின ஒரு போக்குக்கு கொண்டு போயிடும். சிந்தனையை மேம்பட விடாது. அதனால இந்த 4யும் முதல்ல என்ன பண்ணணும்? ஒழித்திட வேண்டும் என்று சொல்றாங்க. போதை, போர், பொய், புகை ஒழித்து, பொறுப்போடு அமுல் செய்வோம். பொறுப்போடு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலி அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில அதையும் என்ன ரொம்ப அதிக சுமை ஏதுமில்லை. இட்ஸ் வெரி சிம்பிள்ங்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மகரிஷி கொடுக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே மிக, மிக எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியதற்கும் மிக, மிக சுலபமாக இருக்கும். அதுதான் மகரிஷியினுடைய சிறப்பு. எத்தனையோ ஞானிகள் சொல்லாத கருத்துக்களை மகரிஷி புதுசாக சொன்னாங்களான்னா, அப்படி பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா சில கருத்துக்களை உயர்வாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு கருத்தை இதையும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அதிக சுமை ஏதுமில்லைங்கிறாங்க. மகரிஷி குடுக்கறதெல்லாம் சிறிய வார்த்தைகளாக இருக்கும். ஆனா ஆழமான அர்த்தம் இருக்கும். அதுக்குள்ள எல்லாமே அடங்கும். அந்த அளவுல இருக்கும் மகரிஷியினுடைய தத்துவங்கள். அப்ப இந்த தத்துவத்துல சொல்லும்போது என்ன சொல்றாங்க? 4 அறங்கள். போதை, போர், பொய், புகை ஒழித்து பொறுப்போடு அமல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அப்படிங்கிறாங்க. இத நன்றாக முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அ மகரிஷியும் அத வந்து தெளிவாக முன்னாடி குடுத்துட்டு தான் இந்த 5 தத்துவங்களுக்குள்ளே போறாங்க. இப்ப அந்த 5 ஒழுக்கங்கள் என்னென்னங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஒண்ணு ஒண்ணாக. ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஒரு 5 ஒழுக்கங்களுக்குள்ள இந்த உலக பண்பாடை அடக்க முடியுமா? அப்படிங்கிறது. ஹவ் கம்ப்ரஸ்ட் இட் இஸ் அப்படின்னா, அன்பிலீவபிள். நான் வந்து அமேஸ்ட் அண்ட் அதில வந்து ரொம்ப வியந்து போன தத்துவம் இது. அதை அந்த ஒரு வியப்போட நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். எல்லாருக்கும் தெரிந்த தத்துவம் தான். ஆனா கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு போவோம். முதல் தத்துவம், முதல் ஒழுக்கம். அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம். உலக சமுதாய பண்பாடு எங்கோ எல்லா துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுல இன்றைக்கு சீர்கெட்டு போய் இருந்து கொண்டிருக்கின்றது. ஐயா முத்தையா ரைஸ் பண்ணியிருக்கீங்க. வாய்ஸ் கேட்குதுங்களா ஐயா? ஐயா வாழ்க வளமுடன். ஒரு சின்ன மெசேஜ் ஒண்ணு போட்டிருக்கேன். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்களேன். உங்க வாட்ஸ்அப்ல. சொல்லுங்க. நீங்க பார்த்துருங்க. பேசும்போது ஜஸ்ட் குயிக்கா வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன மெசேஜ். ஓகே, ஓகே. ஓகே. வாழ்க வளமுடன். இந்த மெசேஜும் வரலைங்களே எனக்கு வாட்ஸ்அப்ல. ஓகேயா, நீங்க நீங்க போலாம்யா. நம்ம வாழ்க வளமுடன். வாழ்க ஃபர்ஸ்ட் வளமுடன். பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படியே டைரக்டா 3வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம்யா. வாழ்க வளமுடன். ஸோ இந்த முதல்ல நம்ம இந்த இதுக்கு போயிடுவோம். அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. அதாவது இந்த ஒரு பாயிண்ட்லயே மகரிஷி எல்லா துன்பங்களுக்கான ஒரு மூல பிரச்சனைய கையில வந்து கையாளுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இந்த என்ன சொல்றது? பறித்து உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு ஒரு நிமிஷங்க. பறித்து உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு விலங்கின பண்பாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கின்றது. ஒவ்வொருக்கும் ஒரு தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவரவர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அவரவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, அவரவர் தன்னுடைய தேவைகள் இருக்கு இல்லையா? அதற்கு அவரவர் தான் வந்து அதற்கு உழைத்து, பொருள் ஈட்டி, அ இது பண்ணணும். என்ன சொல்றது? அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும். அத வந்து ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும். இல்லையென்றால் உடல் உழைப்பாக வாழ்வதென்ற முடிவை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இது வந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, சமுதாய குற்றங்களே அங்கே தான் பிறக்கின்றது என்று மகரிஷி சொல்றாங்க. சமுதாயத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அவரவர் தன்னுடைய உடல் உழைப்போடு தன்னுடைய ஒரு பொருளை கொண்டு வாழ முடியும் என்று சொன்னா, அவர்கள் மற்றவர்களிடத்திலே திருட்டோ, சுரண்டலோ அல்லது பறித்துண்ணலோ இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்ல. குற்றங்களே குறைந்து விடுங்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட என்ன ஆயிடும்? குற்றங்களே குறைஞ்சு போயிடும். இந்த உலகத்தில. சரிதானா?
ஸோ அது எவ்வளோ ஒரு அற்புதமான பாயிண்ட். ஒரே பாயிண்ட்ல கிட்டத்தட்ட அவர் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிடுறார். இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய குற்றங்கள ஒரே பாயிண்ட்ல முடிக்க முடியும்னா, அது இந்த பாயிண்ட்டா தான் இருக்க முடியும். ஸோ எல்லோரும் தனக்கான ஒரு வாழ்வை, தனக்கான ஒரு அ ஏற்ற ஒரு இத வந்து உடல் உழைப்பாலும், அறிவின் ஆற்றலாலும் மாத்திரமே வாழ வேண்டும். மற்றவர்களை சுரண்டியோ, மற்றவர்களுடைய பொருளை கவர்ந்தோ வாழக்கூடாது என்ற ஒரு முடிவு ஷுட் பி என்ன ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும் என்றது 1. 2வது மதிப்பிழந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்தா மாநெறி. 2வது பாயிண்ட் சொல்றாங்க. மதிப்பிழந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்தா மாநெறி. அ அதாவது இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மதிப்பிழந்து அப்படிங்கிற அந்த இடத்துல, அந்த போதை போர் பொய் புகை என்று 4 சொன்னாங்க பாருங்க. அந்த போதை போர் பொய் புகையிலே மதிப்பிழந்து விடும். அந்த சிந்தனை இல்லாமல் போய்விடும். மதிப்பிழந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்தா மாநெறி. ஏன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னைப் போலவே தான் மற்றவர்களும் இருக்கின்றார்கள். இப்ப இறைநிலையினுடைய அந்த பரிணாமத்திலே, அந்த ஒரு தன்மாற்றத்திலே, ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய ஒரு சொரூபமாக, இறை ஆற்றலாகவே தான் மாறி வந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம் வந்து ஒரு ஒரு இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருத்தம், ஒரு துன்பம், அது நம்ம வாழ்த்து விஞ்ஞான அலையில கூட நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்த்து சொல்லும்பொழுது, இன்னொருத்தரை வாழ்த்துறோம். அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லதை செய்றோம். ஒரு ஒரு வாழ்த்தை குடுக்குறோம். அது நன்மையை தருகின்றது. அதேபோல அது நமக்கு திரும்பியும் வருகின்றது. அந்த 2க்கும் இடையில் ஓடுதல் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே அடிப்படையில ஒரு இன்னொரு உயிருக்கும், ஒரு உடலுக்கும், மனதுக்கும் நாம துன்பம் கொடுக்கும் பொழுது, அது நமக்கே தான் திரும்ப வரும். இந்த இயற்கை தத்துவத்தை உணராமல் மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு தான், மற்றவர்களை மதிப்பிழந்து அந்த மதிப்பிழந்துங்கிறது என்னது? இந்த இயற்கை அந்த அதனுடைய உண்மையையும், அதனுடைய ஒரு மேன்மையும், எப்படி இந்த இறையாற்றல் எல்லாமாகவும் வந்திருக்கின்றது, ஒவ்வொரு மனிதர்களாகவும் வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு இது தெரியாதனால மதிப்பிழந்து விட்டார்கள். மதிப்பிழந்து உண்மை நிலை தெரியாம மற்றவர்கள் உடல் மனம் வருத்துகிறார்கள் என்பதனால, அதை வருத்த வேண்டாம், வருத்தாத மாநெறி என்று சொல்றாங்க. இது ஒன்று. 3வது தத்துவம் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு. உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உணவுக்காக உயிர் கொள்ள நேதாஜி மறுபடியும் மியூட் பண்ணி பாருங்க, அன்மியூட் பண்ணி பாருங்க. ஓகே சார், நான் மீட் பண்றேன். நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். அப்போ இந்த 3வது வந்து உணவுக்கு உயிர்கொள்ளாத நோன்பு. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பல கண்ட்ரில வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சமுதாய நிலை இருந்தாலும், ஆன்மீக நிலையில பார்க்கும் பொழுது அது தேவையில்லை அப்படிங்கிறது மகரிஷியினுடைய ஒரு கருத்து. நம்ம அதுக்குள்ள ரொம்ப விளக்கமாக இப்போதைக்கு செல்ல வேண்டாம். அது நம்ம தனியா ஒரு நேரத்துல பார்க்கலாம். 4வது ஒரு தத்துவத்துக்குள்ள போவோம். பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்தல். அதாவது ஒவ்வொருவருக்கும் வாழும் சுதந்திரம் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான சுதந்திரம் இயற்கையாலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஒருவரோ மற்றவருக்கு சென்று அதை பறிப்பதற்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிறது மாரி தான். அதை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்றாங்க மகரிஷி? போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்தல். அதன் பிறகு 5வது தத்துவம் பாருங்க. பிறர் துன்பம் போக்கும் அன்பு. பிறர் துன்பம் போக்கும் அன்பு என்று சொல்லும் பொழுது, அதை ஈகை என்று ஒரு நிலையில மகரிஷி சொல்றாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொன்னோம் இல்லையா? அந்த ஒழுக்கம், கடமை, ஈகையில 3வதாக அது பார்க்கும்போது ஈகை. ஈகைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்த சமுதாய வளத்தை எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாய வளத்தை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறந்தது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லிக் குடுத்தது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சமுதாயம் தான். ஒவ்வொரு ஒரு சின்ன பழக்கவழக்கத்தில தொடங்கி, எல்லாமே நமக்கு சொல்லிக் குடுத்தது எது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சமுதாயம். அது மாத்திரம் இல்ல. ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ஒரு பிடி உணவில்
உலக ஒற்றுமையை கண்டிடு அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் ஒரு சிறிய உணவு எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் அது எப்படி வந்தது? ஒரு விவசாயி தொடங்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கையில் ஒரு உணவு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க? ஒரு விவசாயியை தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு வணிகர், அப்புறம் வந்துட்டு இப்படி நிறைய பேரை தாண்டி தான் அது நம்ம கைக்கு வந்து சேருது. அப்போ அதில எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்கின்றது. அப்ப நாம அத திருப்பி செலுத்தணும். அப்படி திருப்பி செலுத்தும் பொழுது தான், நமக்கு வந்து அந்த ஒரு சமுதாயத்திற்கு நாம் செய்த நன்றி கடனாக அது பார்க்கப்படுகின்றது. அதைத்தான் ஈகை என்று சொல்றோம். பிறர் துன்பம் போக்கும் அன்பு என்ற அடிப்படையில. இப்ப அந்த அன்பு என்பது என்ன அப்படின்னாக்கா, இறைநிலையினுடைய ஒரு வெளிப்பாடு. அன்பும் கருணையும் என்று சொல்றோம். அப்ப மனிதனே இறை உணர்வு பெறும் பொழுது, இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய, இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை வரும்பொழுது, அந்த அன்பு என்பது எப்படி இருக்கும்? தானாக மலர்ந்துவிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படி அன்பு தானாக மலரும் பொழுது என்ன வரும்? பிறர் துன்பம் போக்கக்கூடிய தன்மை தானாக வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் வந்து உலக ஒரு ஒரு பண்பாடாக நாம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 பண்பாடுகளையும் நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்திற்கே பொதுவான ஒரு பண்பாடாக மகரிஷி குடுத்தாங்க. இப்ப 5 ஒழுக்க பண்பாடு இவ்வளவு விளக்கமாக மகரிஷி 1999ல குடுத்துட்டாங்க. ஆனா, இத முழுவதும் ஞாபகம் வைத்துக்கொண்டு மக்கள் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்விலே நம்ம வந்து அத ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு ஒண்ணாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, அது எவ்வளவு சிரமமாக இருக்குமா? இல்லையா? இல்ல சில சமயம் நமக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் கூட மறந்துருமா? ஏன்னா, அவ்வளவு தெளிவா குடுத்துருக்காங்க. ஒண்ணு ஒண்ணா முடிவு, மாநெறி, நோன்பு, போற்றி பாதுகாத்தல், அன்பு இப்படியெல்லாம். அப்போ மகரிஷி வந்து நெறைய பேரு சொல்லியிருப்பாங்க. அப்ப இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் சொன்னாங்க. இத மகரிஷியே ஆராய்ச்சி செய்து, ஆராய்ச்சி செய்து, ஆராய்ச்சி செய்து, இத இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தினா என்ன? மகரிஷி எப்பயுமே என்ன யோசிப்பாங்கன்னா, எப்படி ஒரு தத்துவத்தை இன்னும் எளிமையாக, இன்னும் எளிமையாக மக்களுக்கு வந்து அவருடைய உள்ளத்திலே சென்று வாழ்க்கையாக மாற முடியும் அப்படிங்கிறத யோசித்து, யோசித்து, யோசித்து இந்த 5 ஒழுக்க பண்பாட்டையும் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த 2 ஒழுக்கமாக மாத்துறாங்க. 2 ஒழுக்க பண்பாடு. இந்த 5 ஒழுக்கத்தினுடைய ஒரு சுருக்கமாக வந்த ஒரு பண்பாடு தான் இந்த 2 ஒழுக்க பண்பாடு. இது நாம வந்து இன்னைக்கு தவத்தினுடைய முடிவுல நம்ம இப்ப சொல்றோம். அத மகரிஷி என்ன பண்ணாங்க, அப்போ முன்னாடி எனக்கு தெரியும் இப்ப ஐயா இருக்கிறாங்க. மூத்த பேராசிரியர்கள்லாம் இந்த இணையத்தில இணைந்திருக்கீங்க. முன்னாடி நம்மளுடைய அந்த தவத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தவ முடிவுல இப்ப இருக்கிற இந்த ஃபார்மேட்லாம் ரொம்ப இல்ல. நிறைவோட இருக்கும். அப்படியே வந்து சில பாடல்களோட நிறைவு செய்வோம். அது எல்லாமே உண்டு. இந்த இரண்டொழுக்க பண்பாட மகரிஷியினுடைய அந்த ஒரு கடைசி அந்த ஒரு நேரத்தில 2000 வருடத்துக்கு பின்னாடி, அத வந்து தவத்திலேயே சேர்த்தாங்க. அத ஏன் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இது அன்றாடம் நாம் செய்யக்கூடிய தவத்தில இந்த 2 ஒழுக்கம் மனதிலே நிற்க வேண்டும். நீங்க இத்தனை தத்துவங்கள் மகரிஷி நமக்கு கொடுத்திருந்தாலும், அதையெல்லாம் வந்து மறந்தாலும் சரி, இத மறக்காதீங்க. அதுல இன்னொன்னு மகரிஷி சொல்றாங்க. வேதங்கள் 4, 18 புராணங்கள் இப்படி எத்தனையோ விதமான தத்துவங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து மதங்களுக்குள்ள இருந்து எல்லாமே நாம் பார்த்தாலும், கடைசியாக அதனுடைய சாராம்சமாக என்ன வந்து நிற்கின்றது என்று பார்த்தா, இந்த 2 ஒழுக்கங்கள் தான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்படிங்கிற இடத்துல மகரிஷி வந்து நிக்கிறாங்க. இப்ப நம்ம அத என்ன பண்றோம், தவத்திலேயே ரொம்ப பிரில்லியன்ட்டா என்ன பண்ணிட்டாங்க, அத கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் அத சொல்ல, 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 சொல்ல நமக்கு அது ஆழ்ந்த பதிவாகவே மாற வேண்டும். நம்மளுடைய ஒரு இதுல, கரு அமைப்புல. அந்த அளவுக்கு அது பதிய வேண்டுன்ற ஒரு நோக்கத்தோடயே மகரிஷி தவத்தினுடைய முடிவுல நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? மிக, மிக, மிக அமைதியான ஒரு நிலையில இருக்கும். அந்த அமைதி நிலையில இந்த ஒரு தத்துவத்தை நாம் வந்து ஆழ்ந்து திரும்ப, திரும்ப, திரும்ப சொல்ல, சொல்ல அது நம்முடைய வாழ்க்கையாகவே மாறிப்போகும். பண்பாடாக மாறிப்போகும். அதுதான் 2 எவ்வளவு எளிமை பாருங்க. 2 ஒழுக்கங்கள்னு சொல்லி, அந்த மொத்த உலக இந்த 2 ஒழுக்கங்கள் யாரால செய்ய முடியாது? இந்த உலகத்திற்கு பொதுவாக எல்லாமையா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் முழுவதற்கும் இந்த பண்பாட்டை நாம் கடைபிடிக்க முடியாதா? எளிமையா கடைபிடிக்க முடியும். இப்ப இத யோசிச்சு பாருங்க. இத ஒவ்வொருவரும் கடைபிடித்து விட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த நான் எனது வாழ்நாளில் இந்த 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 வேர்டிங்ஸ் கூட நான் நெறைய முறை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். ஒரு லூப் ஹோலும் இருக்காது. ஒரு
கேப், ஒரு லூப் ஹோல், ஒரு என்ன சொல்றது? ஒரு சாய்ஸ் டூ எஸ்கேப்ங்கிறதே இருக்காது. அது நான், அப்ப நம்ம, எனது வாழ்நாளில், அப்ப வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. யாருடைய உடலுக்கும் மனதுக்கும். அப்ப யாருடையங்கும்போது எங்க அடுத்த ஆள்லேருந்து இது ஆரம்பிச்சிடும். அப்புறம் மனதிற்கும் துன்பம். மனதிற்கும் கிடையாது, உடலுக்கும் கிடையாது. அது அப்புறம் துன்பப்படும் உயிர்களுக்குங்கிறது கூட பின்னாடி துன்பப்படுவோருக்குன்னு கூட மாத்துனாங்க. ஏன்னா, அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் வந்து கொசு கடிச்சா நான் என்ன சார் பண்ணணும்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது மகரிஷி அதையும் மாத்தி துன்பப்படுவோருக்குன்னு கூட மாத்துனாங்க. அந்த மாரி நெறைய சின்ன, 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 சின்ன ஃபைன் டியூனிங் மகரிஷி தன்னுடைய காலகட்டத்தில செய்து கொண்டே இருந்தாங்க. இவ்வளவு எளிமையாக அத உள்ளடக்க முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தத்துவத்தில மிக, மிக, மிக நான் வந்து அப்படியே ஈர்க்கப்பட்டேன். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இதே தத்துவங்கள் தான் மகரிஷி சொன்னது போல எல்லா இடங்கள்லயும் எல்லா தத்துவங்களும் சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருந்தாலும், ஆனா இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு எளிமையாக ஒரு தத்துவம் வந்து 2டே வரிகள்ல எப்படி நமக்கு திருக்குறள் நமக்கு 2 வரியில கிடைக்குதோ, அதுபோல இத அடக்குனதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் என்று நம்ம சொல்ல முடியும். ஸோ அது வந்து உலகத்திற்கே ஒரு பொதுவான ஒரு சிறந்த பண்பாடாக நாம வந்து பார்க்கின்றோம். இது ஒன்று. இப்ப இத வந்து எப்படி கடைபிடிக்கிறது? இந்த 2 ஒழுக்கத்த நான் எங்க போய் கடைபிடிக்கிறது? யார்ட்ட நான் இத தொடங்குறது? அப்படிங்கும்போது மகரிஷி சொல்றாங்க. இத நீங்க முதல்ல உங்க குடும்பத்திலே தொடங்குங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்க எங்கேயோ போய் தொடங்கணுன்றது அவசியம் இல்ல. என்ன பண்ணணும்னு கேட்காதீங்க. உங்க குடும்பத்தில 2 உறுப்பினர்கள், 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அம்மா, அப்பா, குழந்தைகள் எத்தனையோ 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப 4 பேரோ, 5 பேரோ. அந்த ஒவ்வொருத்தரையா தொடங்குங்க. அவர்களிடத்தில சொல்லுங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய அப்போ ஒவ்வொருத்தரா அந்த இந்த பண்பாட்டை செயல்படுத்துறதற்கு தினசரி நீங்க ஒரு ஒரு நபராக இந்த குடும்பத்தில செயல்படுத்திக்கிட்டே வரீங்க. அவர்களுக்கு உடலையும், மனதையும் வருத்தாத, துன்பம் தராத ஒரு நிலையை நீங்கள் ஒரு பண்பாடாக கொண்டு பயிற்சி செய்து கொண்டே வர்றோம்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு அமைதியான, ஒரு நிறைவான ஒரு குடும்பமாக. அப்படி இந்த உலக சமுதாயம் முழுவதுமே இந்த ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்ட சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த உலகம். அதுதான் மகரிஷி போன்ற ஞானிகள் வந்து என்ன பண்றாங்கனாக்கா, விஷுவலைஸ் பண்றாங்க இந்த உலகத்த. அப்போ இந்த இந்த தத்துவத்தை பண்பாடாக கொள்ள வேண்டும். அந்த பண்பாட்டை எளிமையாகவும், இனிமையாகவும் நம்ம கைக்கொள்ள முடியக்கூடிய அளவுலயும் இந்த தத்துவத்தை நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அத வந்து மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்க பாருங்க. "ஐந்தொழுக்க பண்பாடாம் அறவழியே இங்கே, அறிவில் இறை உணர்த்தியவாறு அனைவருக்கும் சொன்னேன். சிந்திப்பீர் இந்நெறியை சிறந்ததெனக் கண்டால், செயல்படுத்த எளிமையோடு சீர்மையும் உண்டென்றோ." எந்த இடத்திலும் மக்கள் இத்தூய பண்பை ஏற்று நடந்தால் விளைவு எவ்வாறு அமையும்னு கேட்குறாங்க. அப்படி எந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் இதை பயன்படுத்துறதுக்கோ, இத செயல்படுத்துறதுக்கோ எந்த கஷ்டமும் இல்ல. ஏற்கனவே சொன்ன மாரி அதிக சுமை ஏதுமில்லைங்கிறது தான். அந்த பெரும் அமைதி நிலை உங்கள் அனைவருக்கும் அறிவிற்கும் பொருந்துமெனில் அதை ஏற்போம் வாரீர் என்று அழைக்கிறாங்க. இந்த இடத்துல மகரிஷியினுடைய அந்த ஒரு கிரேட்னஸ கவனிக்கணும். இத வந்து நீங்க செயல்படுத்தியே ஆகணும். இத செயல்படுத்துங்க. இது நிச்சயமா உங்களுக்கு நன்மைய தரும் அப்படின்னு கூட அவரு சொல்லல. அந்த பெரும் அமைதி நிலை உங்கள் அனைவருக்கும், அறிவிற்கும் பொருந்துமெனில் அதை ஏற்போம். நீங்க அறிவை கொண்டு அத ஆராய்ச்சி செய்து பாருங்க. சிந்தனை செய்து நீங்க அத ஏத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள வந்து ஏத்துக்கொள்ள கூட சொல்லல. அத சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்னு மகரிஷி சொல்ற மாரி, அதை சிந்தித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்ள வாரீர்ன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அத வந்து ஐந்தொழுக்க பண்பாட்டை வாழ்வில் அமுலாக்க அறிஞர் குழு ஆங்காங்கே அமைத்து, மக்கட்கெல்லாம் சிந்தனையூட்டி, வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம். சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும். எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை. இவையொட்டி தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ, அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் என்று சொல்றாங்க. அப்போ ஆங்காங்கே வந்து ஒரு சங்கம் அமைத்து இதை தொண்டாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும்ன்றது வேற ஒன்றுமே இல்ல. நம்மளுடைய இந்த உலக சமுதாய சேவா சங்கம் தான். இப்போ கத்தார் மன்றத்தில அங்க மன்றம் நடக்குது. இப்ப நாம இங்க பேசுறோம். இப்படி உலகம் முழுவதும் வந்து இந்த கருத்துக்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை ஒரு தொண்டாக நாம் இந்த உலக சமுதாயத்திற்கு சென்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் மகரிஷி இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. அப்படி இந்த கருத்து, இந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா,
மகரிஷியினுடைய பல தத்துவங்கள்ல ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாரி மிகவும் என்னை ஒரு ஈர்த்த அந்த நாள் முதல் நான் அத அப்படியே கைக்கொள்ளணுன்ற இன்னைக்கு அத முயற்சி தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு அதில வெற்றி கண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். அன்னைக்கு அந்த பழக்கத்த அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அன்னைக்கு மகரிஷி அத சொன்னாங்க. அது அப்படியே ஆணித்தரமாக அந்த மனதிலே நமக்கு ஒவ்வொரு கருத்தாகவும், ஒவ்வொரு ஒழுக்கமாக அப்படியே பதிஞ்சு, 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 பதிஞ்சு அந்த செயல் மாற்றம் வரணும். இத சொல்லி அதான் மாரி சொல்றாங்க. வெறும் வார்த்தையாக, வெறும் என்ன சொல்லக்கூடாது, வெறும் ஒரு சடங்காக இது மாறி போய்விடக்கூடாது. சில நேரங்கள்ல நமக்கு அந்த உணர்வு கூட வந்துருது. அந்த தவம் முடிஞ்சு, நான் எனது வாழ்நாள் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். அது ஒரு ஃபார்மாலிட்டியா சொல்லி முடிக்கிறோமா? அப்படிங்க கூட எனக்கு சில சமயம் சில ஒரு சிந்தனை தோன்றும். ஆனா, அப்படி இல்லாம ஏன்னா நேரம் கருதி சில நேரங்கள்ல வேகமா சில நேரம் முடிச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் ஒவ்வொரு நேரமும் அதை உணர்ந்து, உணர்ந்து, உணர்ந்து சொல்ல சொல்ல ஒரு ஒரு சம்பிரதாயமாகவோ, ஒரு வார்த்தையாகவோ மாறிவிடாமல், அது நமது வாழ்க்கையாகவே இந்த சிந்தனை மாறிப் போக வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி, இந்த சிந்தனையை நமக்கு இந்த இறை வழியின் மூலமாக, மகரிஷியினுடைய எண்ணங்களின் வழியாக, இன்றைக்கு நம்ம கையில கிடைச்சதுக்கு இந்த ஆசானை நமக்கு வணங்கி, வாழ்த்தி, நன்றி சொல்லி, இன்றைக்கு இந்த சிந்தனையை உங்களோடு எல்லோருடன் பகிர்ந்து கொள்வதற்கு, இந்த கத்தார் மன்றம் அளித்த ஒரு வாய்ப்பையும், வாய்ப்புக்கும் நன்றி கூறி, அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றியும் தெரிவித்து, இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்!